வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். வாழைப்பழம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது, செரிமானத்தை மேம்படுத்துறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது வரைக்கும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு அத்தனை மருத்துவமைகளுமே கொடுக்குது. ஸோ இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். உடல் நலம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியதும் மிகவும் அவசியம். சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிரமான உணர்ச்சிகள் ஏற்படும். மேலும் மனதில் ஒரு பதட்டமான ஒரு மனநிலையும் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷனாக இருப்பாங்க, படபடக்கக்கூடிய தன்மையோடு இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்குலாம் நரம்புகளில் இறுக்கம் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும். ரத்த ஓட்டம் சிறப்பாக செல்ல ஆரம்பிக்கும். அவங்க சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படும். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு இயல்பாகவே மன அழுத்தத்திலிருந்து அவங்க விடுதலை பெறுவதற்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் விட்டு விடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் ஒரு வகை மோசமான போதை பழக்கம். புகை நமக்கு நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ புகைப்பிடிக்கும் போது நாம் பாதிக்கப்படக்கூடியது மட்டும் கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். பிடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கு மீண்டும் ஒரு சில சமயங்களில் திரும்ப ஸ்மோக் பண்ணணும், புகைப்பிடிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு ஏற்படும். அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த புகைப்பிடிக்கக்கூடிய தோன்றக்கூடிய அந்த எண்ணத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலும் இத்தனை காலமாக புகைப்பிடித்ததால் நம்மளுடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் என்ற நச்சு பொருளையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள் நமக்கு நீக்கிடும். ஸோ நமக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்குது. ஒன்று, நம்ம மீண்டும் ஸ்மோக் பண்ண மாட்டோம். ஏற்கனவே ஸ்மோக் பண்ணதால நிக்கோட்டின் அந்த நச்சு கிருமிகள் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த நச்சு பொருளையும் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வெளியே கொண்டு வந்துடும். மீண்டும் நமக்கு ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணமே இருக்காது. அந்த எண்ணம் தோன்றும் போதெல்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா அந்த பிரச்சனை விடும். கண் பார்வை கூர்மையாக இருப்பதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுவதற்கும் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். ஸோ இந்த கண்களை கொண்டு தான் நம்மளால் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும், ஒரு வேலையை செய்ய முடியும். எனவே கண் பார்வை திறனானது கூர்மையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இன்றைய காலத்தில் பலருக்கும் மரபு சார்ந்த குறைபாடு, வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய காரணங்களால் பார்வை குறைபாடு அவங்களுக்கு ஏற்படுது. சிறு வயதில் தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே முகத்தில் கண் கண்ணாடிகளை அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய முக அழகியை கெடுக்குது மற்றும் பார்வை திறனை பாதிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குறிப்பாக உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய அந்த கண் பார்வையை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ அப்போ விட்டமின் ஏ சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கக்கூடிய வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கணும். தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் ஏ சத்து குறைபாடு உங்களுக்கு நீக்கப்பட்டு கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த கண்புரை, கண் விழி படலம் சேதமடைவது, கருவிழி சேதமடைவது, இது போல பிரச்சனைலாம் சரி பண்ணப்பட்டு கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த மங்கலான பார்வை எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். வயிற்றுப்போக்கு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு ஏற்படும். பேலன்ஸே நமக்கு இருக்காது, சத்து குறைபாடு ஏற்படும். அப்போ நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி டைமில் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில், அதாவது ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சமாக உப்பு சர்க்கரை கலந்து, அந்த உப்பு சர்க்கரை கலந்த கரைசல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். வயிற்றுப்போக்கையும் நம்ம நிறுத்தி கொள்ளலாம். ஸோ நமக்கு ரெண்டு நன்மைகள் கிடைக்கும். வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த சர்க்கரை உப்பு கரைசல் குடிக்கும்பொழுது வயிற்றுப்போக்கும் மீண்டும், வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த பலத்தையும் நம்ம மீண்டும் நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பொட்டாசியம் சத்து தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது.
ஏன்னா இந்த பொட்டாசியம் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும். ஸோ இறுக்கத்தன்மை ஏற்பட்டுருதுன்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கத்தன்மையை வந்து தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனையை வந்து நமக்கு கண்ட்ரோலில் வைக்கும். இதனால் இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதனால் ரத்த நாளங்கள் நரம்புகளில் வந்து இறுக்கங்கள் எதுவும் இல்லாதால சரியான உள்ள ரத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுருங்கி விரியப்பட்டு இதயத்திற்கு வந்து அனுப்பப்படும் நரம்புகள் மூலமாக. இதனால் நமக்கு கொழுப்புகள் அடையவும் இருக்காது. ரத்த நாளங்களும் இயல்பான அளவில் இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான இடைவெளியில் அனுப்பும்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனை ஏற்படுவது, இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும். அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண். இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, காலை உணவுகளை யாரெல்லாம் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிட்டே போகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படும். அதிகமாக காரசாரமான உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறவங்களுக்கு, ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை வந்து சாப்பிட்றவங்களுக்கு, பசி எடுத்தும் சாப்பிடாம போகிறவங்களுக்கெல்லாம் அல்சர் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த அல்சர் வந்து நீங்கணும் அப்படின்னா நீங்கள் காலை உணவுகளை மறக்காமல் தவறாமல் சாப்பிடணும். காரசாரமான உணவுகளை அல்சர் சரியாவது வரைக்குமாவது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அளவோடு சாப்பிட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் கூட நீங்கள் காரசாரமான உணவுகளை அடிக்கடி சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் அல்சர் உங்களுக்கு க்யூர் ஆகணும்னா நீங்கள் பசி எடுக்கும்போது உணவுகளை வந்து சாப்பிடணும். கண்ட உணவுகளை வந்து சாப்பிடாம நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து வாழைப்பழங்கள்லாம் சாப்பிட்றீங்கன்னா அல்சர் பிரச்சனை விடுபடலாம். தினமும் நீங்கள் காலை உணவை வந்து சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலை உணவை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அல்சர் புண்கள் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து சரியாகும். ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த அல்சர் புண் வந்து உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்காக தான் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் உணவுகளை சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது அந்த அல்சர் புண்கள் விரைவில் குணமாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகளும் கரெக்டாக இருக்கிறதால அல்சர் மீண்டும் வராமல் தடுக்கப்படும். போதை உங்களுக்கு வந்து இறங்கணும் அப்படின்னா நீங்கள் தலைக்கு அதிகமாக போதை ஏறி இருக்கும்போது வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த போதை வந்து சரியாயிடும். ஸோ இன்று பலருக்கும் வந்து மது அருந்தக்கூடிய பழக்கம் வந்து இருக்குது. அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க. போதையை தெளிவடைய செய்ய வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட கலந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை அடித்து நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைக்கு போதை ஏறியவர்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் அந்த போதை தெளிவடைய ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் தான். இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய செல்களை மீண்டும் புதுப்பிச்சு உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளுமே மீண்டும் நன்றாக இயங்க செய்யும். அதுக்காக நம்ம எப்போதுமே போதையில் இருக்கும் போதெல்லாம் இந்த முறையை பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து கிடையாது. போதை பழக்கத்தை விட்டு விடுவது நல்லது. அதிகமாக தலைக்கேறி அவதிப்படுபவர்கள், போதை தலைக்கேறி அவதிப்படுபவர்களுக்கு வேணால் நம்ம இந்த முறையை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா வாழைப்பழத்தில் வந்து நார் சத்து இருக்குது. ஸோ இப்போ மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவதிப்படுறோம், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுறோம் அப்படின்னாலே நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால நீர் சத்து, நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உணவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் நீங்கும். வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் நமக்கு தடுக்கும். ஸோ அதனால தான் வந்து சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது. நார் சத்து அந்த பிரச்சனையை நமக்கு சரி பண்ணிடும். உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகம் நிறைந்திருக்கு. தினமும் காலையில் வாழைப்பழங்களை நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருப்போம். மூளை எப்போதுமே விழிப்போடு இருக்க செய்யறதுல வாழைப்பழத்துக்கு அதிக பங்கு இருக்கு. இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு போகும்போது நம்மளுடைய மூளையினுடைய செயல்திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக நம்ம தேர்வுகளை எழுதுவதற்கு, சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ தொடர்ந்து உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு, ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீங்கி நலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. மலை வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம், முந்தன் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், இது மாதிரி நிறைய வாழைப்பழ வகைகள் இருக்கு. தினமும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க, நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.